எங்க காலின்றவரு மலை கிராமத்துல போஸ்ட்மேனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. லேடிக்கான அந்த ஊரை சேர்ந்த அம்மா வந்து கதவு தட்டி எனக்கு 500 ரூபாய் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. போஸ்ட் ஆபீஸ் 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள வந்து காசு கேக்குறீங்கன்னு சொல்லி திட்டான். இப்ப போயிட்டு வந்தா தீவனம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 500 ரூபாய் புடிங்கிட்டு ஓடிடுறாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க சரியான தொல்லை பிடிச்சவங்களா இருக்காங்க. எனக்கு தயவு செஞ்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. வேலைக்கு போய் 1 மாசம் தான் ஆகுது. முடிஞ்ச வேலை செய்யல டிசைன் பண்ணிடுன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்ப காலையில அம்மாவும் கால் பண்ணி நீ அந்த கிராமத்துல வேலை செய்ய இருக்கவங்க யாரும் பொண்ணு தர மாட்டாங்க சொல்லிட்டாங்க. இவரை எப்படினாச்சும் ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இதனால இவரே அந்த ஊர் ஆளுங்க மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாரு. இது மாதிரி இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு அடிக்கடி தபால்லாம் வரதில்லை. அதனால எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேணாம், அதுக்கு பதிலா எங்களுக்கு கூட்டுறவு வங்கிடும் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வேற ஒரு இடத்துல புதுசா போஸ்ட் ஆஃபீஸ் ஓபன் பண்றதுக்காக லெட்டர் போட போறேன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட கைநட்டு வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மலை மேல இருக்கிற கிராமத்துல இருந்து ஒருத்தன் வந்து மாரியம்மா கவர்மெண்ட்க்கு லெட்டர் எழுதி போட்டாங்க, அதுக்கு ஏதாச்சும் பதில் கட்டுதாசி வந்து சான்ஸ் கேட்கிறாரு. இப்ப காலையும் டென்ஷன் ஆயிட்டு நான் வேலைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, இது வரைக்கும் 50 வாட்டி வந்து போயிட்டு லெட்டர் வந்தா நானே எடுத்து வந்து தரேன்னு சொல்றாரு. எப்ப லெட்டர் வந்தாலும் அது பைட்டிக்கல பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல பொட்டிக்கடை வச்சிருக்க கணேஷ் வர ஊருக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கைநாட்டு வாங்க நாமே என் கிட்ட மட்டும் ஏன் வாங்குவேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாரு. அவ்வளவுதானே இதுக்குமே கோச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கை நாட்டு பையன் சொல்றாரு. பார்த்தா அவர் பெண் எடுத்து இப்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல சைன் போடுறாரு. இதை பாக்குற போஸ்ட்மேனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நீ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே அந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் சிட்டிக்கு வேலைக்காக போனாங்க இருக்கவங்க எல்லாருமே பரபரப்பா ஓடுறாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, அதனால தான் திரும்ப என் ஊருக்கே வந்துட்டு நிம்மதியா இருக்கேன்றத சொல்றாரு. ஏன் படிச்சு பார்க்காம சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க போட்டுருந்த யூனிஃபார்ம்க்கு அப்புறம் என்ன சார் மரியாதைன்னு சொல்லிட்டு சொல்றான். கணேஷ் பணம் பார்க்கறதுக்காக டவுனுக்கு போறாரு. அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு.